தேவையான காய்கறிகள் மாடி தோட்டத்தில் எடுக்க முடியுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். மாடி தோட்டம் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும். ஸோ மாடி தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 காய்கறி வச்சா ஆரம்பிக்கலாம், இல்லை 10 காய்கறி வச்சா ஆரம்பிக்கலாம். காய்கறியே இல்லாமல் கூட சில பேர் மாடி தோட்டம் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களோட தேவைகள் என்ன, எனக்கு பூச்செடி மட்டும்தான் வேணும், காய்கறி செடிகளும் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ காய்கறி செடிகள் உங்களுக்கு கரெக்டாக எடுக்க முடியுமா? நிறைய பேர் கேட்குற கொஷின் என்னன்னா, எனக்கு காய்கறி வெளியில் வாங்குறது கம்மியாகணும், இல்லை வாங்காமே இருக்கணும், அதெல்லாம் மாடி தோட்டத்தில் பாசிபிளாக இல்லையா அப்படின்ட்டு தான் கேட்பாங்க. ரொம்ப சுற்றி வளைச்சலாம் இல்லாமல் டேரெக்டாகவே சொல்லிடுறேன். மாடி தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காய்கறிகள் வாங்குறத வந்து கம்மி பண்ணிக்கலாமே தவிர, மாடி தோட்டத்தில் வந்து மாடி தோட்டம் வைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா காய்கறியே வாங்காத ஒரு நிலைமை கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பே கிடையாதுன்றது தான் உண்மை. காசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கணும்னே நீங்கள் சிட்டியில் இல்லாமல் கிராமத்தில் இருக்கீங்க, மண்ணுக்கு பெருசாக செலவு பண்ணல, உரத்துக்கு பெருசாக செலவு பண்ணல, வீட்டு பக்கத்தில் தெரிஞ்சவங்க வந்து மாட்டு சாணிலாம் வச்சுருக்காங்க, எனக்கு வந்து உரம் நானே மேக் பண்ணிப்பேன், கம்போஸ்ட்லாம் நான் மேக் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு செலவு கம்மியாகும், உங்களுக்கு அது கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க, மண்ணுக்கு செலவு பண்ணுறேன், உரத்துக்கு செலவு பண்ணுறேன், தொட்டிக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிகளும் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. எல்லா காய்கறிகளும் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீசன் சப்போர்ட் ஆகும். இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி, வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகளை நம்ம போட்டு எடுக்கிறது தான் ப்ராக்டிக்கலாக இருக்கிற நிலைமை. நான் வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட், பீட்ரூட்டு, காலிஃப்ளவர்லாம் போட்டு எனக்கு வரலையேன்னா கண்டிப்பாக வராது. அப்போ வெயில் காலத்தில் நான் கேரட் சாப்பிடக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, வெயில் காலத்தில் கேரட் வெளில வாங்கி தான் சாப்பிட்டாகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில காய்கறிகளை மட்டும்தான் நீங்கள் உங்களால் போட்டு நீங்கள் வந்து மாடி தோட்டத்துலேருந்து எடுக்க முடியும். ரொட்டேஷனலாக காய்கறிகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் காய்கறிகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது இல்லைனா அது, அது இல்லைனா இதுன்ற மாதிரி உங்களுக்கு காம்பினேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் எப்படி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சமைக்கிறத பொறுத்து தான். ஆரோக்கியமாக சாப்பிட்ணும், நிறைய கீரை வகைகளை சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாடி தோட்டம் ஒர்த்துங்க. நிறைய கீரை வகைகள் நீங்கள் வளர்க்கலாம். நீங்கள் காய்கறியும் நீங்கள் கண்டிப்பாக நிறைய எடுக்கலாம். காய்கறி இங்கேருந்து எடுக்கிற காய்கறியை மட்டும் வச்சு என் வீட்டு தேவைகளை நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து வெளியிலையும் கொஞ்சம் காய்கறி வாங்குற மாதிரி தான் இருக்கும். மாடி தோட்டத்தில் நீங்கள் காய்கறி விளைவிக்கலாம். அது ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து அது ஒரு உங்களோட முழு தேவையை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு மாடி தோட்டத்தில் கிடைக்காது. ஓவராலாக நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா மாடி தோட்டத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடைக்கும். நீங்கள் மண்ணோட இன்ட்ராக்ஷன் பண்ணலாம். மண்ணோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இம்யூன் பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் கை வைக்கிறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப கம்மியாகுது. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஒரு பெரிய மாடி செட்டப் இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் நான் நார்மலாக இருக்கேன், அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கூட பால்கனியில் கூட வச்சு நீங்கள் வந்து சின்னதாக ஏதாவது ஒரு செடி வளர்க்கலாம். அவ்வளோ செடி கூட வளருங்க. உங்களால் முடியலன்னா அந்த செடிகளுக்கு நீங்கள் கொடுக்குற கேரும் அதில் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற டைமும் கூட வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பீஸ்ஃபுல் கொடுக்கலாம். ஸோ மாடி தோட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக மணியோட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டாக லாஸ் ஆன் போடுறத விட ஹெல்த்தோட கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ மாடி தோட்டம் கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணி ஓரளவுக்கு அழகாக நீங்கள் வைக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோக்களில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாவ் a happy gardening day. Bye bye.